Hello, hi மக்களே, welcome to Professor JT Junction. This is English language series. நான் இன்னைக்கு என்னோட புதிய ஆஃபீஸில் இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது. ரெண்டு சைடும் வெஹிக்கிள்ஸ் வண்டி ஓடிட்டுருக்கோம், ரோடு இருக்கு. ஸோ another திங் எக்கோ இருக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் பியர் வித் மீ. எனக்கு இன்னைக்கு இங்கே இருந்தால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஆக்சுவலி டெய்லி ஜஸ்ட் 15 minutes இங்கிலீஷ் லேர்னிங்குக்காக ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொஃபிஷியண்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக அது பேச முடியும். அது எப்படி, அதுக்கு பிஹைண்ட் உள்ள சயின்ஸ் என்ன, அதுக்கு 15 minutes என்ன பண்ணணும், ஆக்சுவலி என்ன பண்ணி நம்ம அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும், அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஃபார்மிங்கில், அதாவது விவசாயத்தில் ஓல்டன் டைம்ஸில் நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் மாடர்ன் டைமில் ஹை ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு ஃபார்மிங் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னென்னா, ஒரு ஒயிட் ஹவுஸ் இல்லைன்னா க்ரீன் ஹவுஸ்க்கு உள்ளால தான் அந்த ஃபார்மிங் நடக்கும். அந்த க்ரீன் ஹவுஸுக்கு உள்ளால இல்லைன்னா ஒயிட் ஹவுஸுக்கு உள்ளால அட்மாஸ்பியர், அதாவது காற்றில் உள்ள ஈரப்பதம், லைட் எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்கும். அதுக்குள்ள சின்ன மெக்கானிசம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன நடக்கும்னா, ஒரு 5 acres எடுக்கக்கூடிய விளைவை, அதோட ஈல்டை நம்ம வெறும் ஒரு 50 cents எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, பெஸ்டிசைட்ஸ் தேவையில்லை. ஓகே, டில்லிங் தேவையில்லை. மற்றபடி நம்ம ஃபார்மிங் பண்ணணும்னா லேண்டில் 2-3 தடவை கிளைக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு வீடு பண்ணணும், அதில் உள்ள களைகளை எடுக்கணும். அது எதுவுமே இதில் தேவையில்லை. ஸோ இதனால தான் ஹை ப்ரெசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு இதுக்கு பேர். இஸ்ரேலில் எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. அப்போ நீங்கள் கேட்பீங்க, இதுக்கும் இங்கிலீஷ் லேர்னிங்க்கும் என்ன சம்பந்தம்? எக்ஸாக்ட்லி லைக் தட். ப்ரிசிஷன் என்ன, நுட்பமான ஃபார்மிங். எக்ஸாக்ட்லி லைக் தட் நம்ம இங்கிலீஷ் லேர்னிங்கில் நுட்பமான லேர்னிங் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரிசிஷன் லேர்னிங். இது எப்படி இருக்கும்னா, இது ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஹைலி இன்டென்சிவாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்ட், இன்டென்சிவ், ஹை ப்ரிசிஷன் லேர்னிங் ஒன்லி 15 minutes டெய்லி. ஓகே, இது நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? இதுக்கு நீங்கள் ஒரு ஆளோட சப்போர்ட் தேவை. வேறு யாரும் இல்லை, நம்ம ChatGPT தான். ஓகே, ChatGPT எப்படி யூஸ் பண்ணலாம்? ஓகே, டெய்லி ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேறு வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், உங்கள் ஹோம் டவுன், உங்கள் லிவிங் பிளேஸ், உங்கள் சைல்ட்ஹுட், உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், இல்லைன்னா எனி ஜென்ரல் டாபிக். ஓகே, இஷ்யூ பேஸ்டு டாபிக் அபவுட் பொல்யூஷன். Likewise, your favorite kind of music, favorite sport, favorite person, favorite friend, so on and so forth. Okay, likewise, most interesting, most important, something like that. N number of topics are there. In the topics la daily ஒரு topic choose பண்ணுங்க. அந்த டாபிக்கை இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபார் 5 minutes. அதுக்கான பாயிண்ட்ஸை இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஆக்சுவலி ChatGPT-யை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளாலேயே டைப் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்ஸை டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைப் பண்ணுங்கள். முதல்ல நோட் புக்கில் எழுதி திரும்ப ChatGPT-யில் டைப் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாகவே ChatGPT-யில் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ சேஞ்ச் த மைக் a little bit. ChatGPT-யில் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பேசுங்க. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பேசுங்க.
பேசும்போது சேட் ஜிபிடியில் ரெக்கார்ட் பண்ணுங்க. சேட் ஜிபிடியில் உள்ள மைக்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை டாக் பண்ணால் பேசினா ஆட்டோமேட்டிக்கலி அது அதில் ஸ்டோர் ஆகும். ஓகே, சேட் ஜிபிடியில் ஸ்டோர் ஆகும். ஸோ தென் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் என்ன பண்ணணும், அதை கேளுங்க, திரும்ப அதை ப்ளே பண்ணி கேட்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த ஹை ப்ரிசிஷன் லேர்னிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்படி ஃபார்மிங்கில் தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கோமோ, எப்படி தேவையான காரியங்களில் மட்டும் ஹைலி ஃபோக்கஸ்டாக வாட்டர் வழியாக தான் மின்னூறு விடுவோம், ஒரு ரேஷியோவில் அதை கலக்கி விடுவோம். ஸோ எவ்ரிதிங் என்னெல்லாம் தேவையோ அதுபோல் தண்ணியும் தேவையான அளவு தான் விடுவோம். லைக் சொட்டு நீர் மாதிரி தேவையான அளவு தண்ணி தான் போயிட்டே இருக்கு. அந்த தண்ணி திரும்பவும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பைப் வழியாக போகக்கூடிய தண்ணி திரும்பவும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வழியாக தான் மெனுவர் விடுவோம். தேவையில்லாத அளவு தண்ணியோ மெனுவரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஐம் சாரி. ஸோ தேர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். சேம் லைக் தட் நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது தேவையான காரியங்களை மட்டும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ். இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜுக்குள்ள அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிடையாது. ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷில் பேச ஆள் கிடையாது, சரௌண்டிங்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட்டு கிடையாது, உங்களுக்கு டைம் கிடையாது. நிறைய பேருக்கு டெய்லி 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் கிடையாது. யூ மே பி பிஸி. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இந்த ஹை ப்ரிசிஷன் லேர்னிங் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இந்த ஹை ப்ரிசிஷன் லேர்னிங்கில் நீங்கள் சேட் ஜிபிடியில் ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது உங்களுக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் நடக்குது. தட் இஸ் நம்பர் 1. ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் நடக்குது. அதுக்கு பிறகு இந்த சேட் ஜிபிடி வேற 2 காரியங்களை உங்களுக்கு தருது. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவையான, மிகவும் தேவையான காரியங்கள். ஸோ இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம் சேட் ஜிபிடி கிட்ட, சேட் ஜிபிடி ப்ளீஸ் கரெக்ட் த எபோவ் ஆடியோ அப்படின்னு கேட்டால், நீங்கள் டைப் பண்ணால் இல்லைன்னா ஆடியோவில் பேசினா சேட் ஜிபிடி அந்த நீங்கள் ஸ்பீக் பண்ண ஆடியோவில் அந்த டாப்பிக்கில் உள்ள எல்லா கிராமட்டிக்கல் கரெக்ஷனையும் பண்ணித்தரும். ஓகே, ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், உங்களுக்கு கரெக்ஷன் நடக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். லாங்குவேஜ் லேர்னிங்கில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான் கரெக்ட் பண்ணுவது. அந்த கரெக்ஷன் இங்கே நடக்குது. அனதர் இம்பார்ட்டன்ட் திங், அந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் சேட் ஜிபிடி கிட்ட கேட்கலாம், ப்ளீஸ் சென்ட் அனதர் வேர்ஷன் ஆஃப் மை டாபிக் அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு வேர்ஷன் கிரியேட் பண்ணி தரும். அதில் நிறைய ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கும். அந்த வேர்ட்ஸையும் ஃப்ரேசஸையும் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ கரெக்ஷன் இஸ் ஹேப்பனிங், லேர்னிங் இஸ் ஹேப்பனிங். இவ்வளவு தான் லாங்குவேஜ் லேர்னிங். 3 ஆஸ்பெக்ட். ஓகே, லேர்னிங் நியூ வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், எக்ஸ்பிரஷன், சென்டென்சஸ். அது புதிய வேர்ஷனில் நீங்கள் சேட் ஜிபிடி கிட்ட லேர்ன் பண்ணலாம். கரெக்டிங் யுவர் லாங்குவேஜ். ஓகே, லேர்னிங், கரெக்ஷன், தேர்ட் ஒன் ப்ராக்டிஸ். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி அது பேசும்போது, டாக் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸும் நடக்குது. ஸோ இந்த 3 15 minutes டெய்லி, ஓகே, விதவுட் எனி பிரேக், 1 month or 2 months டெய்லி நீங்கள் பண்ணால் எ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ட்ரமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லில், உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்கில் கண்டிப்பாக வரும். இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் இது எஃபெக்டிவ் இல்லை சார், நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் இங்கிலீஷ் லேர்னர்ஸுக்கு, ஃப்ரீயாக அதில் ஜாயின் பண்ணணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோல் ஜாப் சீக்கர்ஸ், இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, கெரியரில் இம்ப்ரூவ் பண்ண முடியாதவங்க, அவங்களுக்கான ஆன்லைன் இங்கிலீஷ் கோர்ஸ், எம்ப்ளாயீஸ்க்கான, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான
எடுத்துட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ணணும்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு சின்ன வீடியோ, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Till we meet in the next video, wish you all the best.